ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டஃபிங்க்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்து அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது க்ரீமியாக கிடைக்கும். காஷ்மீரி சில்லி நான் முழு மிளகாய் நான் 3 எடுத்துருக்கேன். அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அந்த காஷ்மீரி சில்லியும் 7 பூண்டு பல்லியும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ அந்த க்ரீமை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த க்ரீமை ஒரு பவுலில் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம அதில் போட்டு நம்ம ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மயோனஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு வரும். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். குடமிளகாவையும் நம்ம ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்ச ஒரு கார்ன் அது ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அதை போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை நல்லா தாராளமாக எடுத்து வைக்கலாம். இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருளை தான் போட்டிருக்கிறோம். அதனால் இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்டஃபிங் வச்சு அது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கார்னிஷ்காக அதில் நான் கொத்தமல்லி சும்மா அப்படியே போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்ட்டு. பட்டர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம சாண்ட்விச் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திருப்பி போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம கடையில் போய் சாப்பிட்ற காட்டிலும் நம்ம வீட்லேயே நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம டெய்லியும் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை டின்னருக்கு எடுத்துக்கலாம், அதிகமாக சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் கரெக்டாக வந்துருச்சு. ப்ரெட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.